ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களே எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி விளாக்கில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு பதிவு தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். முருகரை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். சிங்கம்னரில் பார்த்தீங்கன்னா இப்போ திருவிழா வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நேற்று 10ஆம் திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தோம். ஏன்னா நைட்டு போகிறது தான் நல்லா வந்து விசேஷம். நைட்டு பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல கச்சேரி, ஆடல் பாடலும், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாடகம் எல்லாமே நடக்கும். கச்சேரியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல நடக்கும். நைட்டு மாவிளக்கு வச்சுட்டு கச்சேரி பார்த்துட்டு அந்த பசங்களுக்கு வேடிக்கையெல்லாம் காமிச்சிட்டு ராட்டினம்லாம் சுற்றிட்டு வர்றனால டைம் பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 இந்த மாதிரி ஆயிரும். நேற்று 10ஆம் திருவிழா அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நானும் என் பையனும் மட்டும்தான் போயிருந்தோம். என் பொண்ணு வந்து வரலேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 11th சேர்ந்தனாலேயே ஹோம்ஒர்க் வந்து அதிகமாக கொடுத்தனால நான் வரலம்மா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது கூட்டம்னாலே என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும், அதனால் அவங்க வரலேன்னு சொல்லிட்டாங்க. நானும் என் பையன் என்னோட சிஸ்டர் வீட்டில் அவங்க 4 பேர் எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். அப்புறம் ஃப்ரீ டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. 2-3 பேர் வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம ராட்டினம் சுற்றும் போது பணம் கட்ட தேவையில்லை. அந்த டிக்கெட்டை காமிச்சாலே ஃப்ரீயாகவே நம்ம வந்து ராட்டினம் வந்து சுற்றிக்கலாம். அப்புறம் நாங்களுமே கோயிலுக்கெலாம் போயிட்டு எல்லா கடைகள்லாம் சுற்றி பார்த்துட்டு ராட்டினம் வந்து பசங்க வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. நான் போய் சுற்றலை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். எல்லா ராட்டினமே பெரிய பெரிய ராட்டினம் வேறு, ரொம்ப கிறுகிறுன்னு ஒரு மாதிரி பயமாக வந்துடும். நானும் என்னோட சிஸ்டர்லாம் போகலை. மற்ற எல்லாருமே ராட்டினம் வந்து சுற்றுனாங்க. அப்புறம் இன்னும் அந்த டிக்கெட் வந்து நிறையா இருந்தனால எல்லாருமே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறோம். என் பையன்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, நீ ராட்டினம் சுற்றிட்டு நேராக வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவனுமே அந்த டிக்கெட்லாம் வாங்கிட்டு சரி நீங்கள் போங்க, வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க, நான் ராட்டினம் சுற்றிட்டு வீட்டுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அவன் வந்து ராட்டினம் சுற்றுற இடத்துக்கு போயிட்டான். எனக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு மனசுக்குள்ளே வந்து உதிச்சிச்சு ஒரு மாதிரி. நம்ம எல்லாருமே போகிறோம், அவனுக்கு வந்து சேஃப்டிக்கு பாதுகாப்புக்கு ஆள் இல்லை, அவன் வந்து எங்கே போனாலும் தனியாக சேஃப்டியாக வந்துடுவான் எனக்கு தெரியும். இருந்தாலுமே எனக்கு வந்து மனசுக்குள்ளேயே ஒரு பதட்டமாகவே இருந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ராட்டினம் சுற்றுற இடத்துக்கிட்டேயே மனசு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிறது, ஏதோ ஒரு ஆபத்து வர்ற மாதிரி அந்த மாதிரியே எனக்கு மனசுக்குள்ளே தோணுது. திடீர்னு நான் வந்து அந்த இடத்துல வந்து மனசுக்குள்ளே வேண்டிக்கிறேன். அந்த ரோட்டில் அந்த ராட்டினம் சுற்றுற இடத்துக்கும் ஆப்போசைட்டில் ரோட்டில் நின்ன மணிக்கு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே நடந்து போகிறேன். எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிற மாதிரி தோணுது. முருகா, நீந்தையும் காப்பாற்றணும், என் மையன் தனியாக வேற ராட்டினம் சுற்ற போயிருக்கான், எந்த ஆபத்துமே வந்துடாமல் நீந்தான் முருகா என் பையனுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அவன் நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி முருகரை வந்து நல்லா மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கேன். அப்புறம் நானும் என்னோட சிஸ்டர் எல்லாருமே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது நைட்டு 11:30 மணி ஆயிடுச்சு. 2-3 பாட்டு வந்து கச்சேரியும் பார்த்துட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறமா என்னோட பையன் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தான். அவன் வரும்போதே பார்த்திங்கன்னா சொல்லிட்டான் என்கிட்ட, அம்மா ராட்டினம் வந்து அந்த கப்பல் மாதிரி ஒரு ராட்டினம் இருக்கும், கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள ராட்டினம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நார்மல் சைஸில் இருக்கும், அங்கே கிரவுண்டில் போட்டிருக்க ராட்டினம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ராட்டினம் தான். அங்கே போயிட்டு அந்த கப்பல் ராட்டினம்லாம் தீப்பொறி மாதிரி வந்துருச்சுமா, 4-5 பேருக்கு வந்து காயமாகி ரத்தம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு என்னமோ அவன் தனியாக அனுப்பும் போதே எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிற மாதிரியே என் மனசுக்குள்ளே வந்து உதுத்துச்சு. ஆனால் அதே மாதிரியே கரெக்டாக வந்து நடந்துருச்சு. அவன் வந்து சொல்லும் போதே எனக்கு டக்குன்னு வந்து பயமாயிருச்சு.
நீ சுத்தம் போது இதுக அந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இல்லைம்மா நான் அப்போ வந்து லைனில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன், அந்த முன்னாடி போனவங்க சுத்தம் போது தான் இந்த மாதிரி நடந்தது, 4-5 பேருக்கு அப்படியே ரத்தமாக வந்துருச்சா அப்படின்னு சொன்னால் அந்த ராட்டினத்தில். அப்போ தான் நான் முருகர்கிட்ட வந்து நான் நன்றி சொன்னேன், ரொம்ப ரொம்ப நன்றி முருகா, நேற்று என்னமோ திடீர்னு எனக்கு ஏதோ உள்ளுணர்வு வந்து ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிற மாதிரியே தோணுச்சு, அதே மாதிரியே நடந்துச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி முருகா, என் பையனுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி நான் மனசில் வந்து நினச்சிட்டு முருகர்கிட்ட வந்து நான் நன்றி சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ராட்டினம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பெரிய ராட்டினத்திலே பெட்டி பெட்டியாக இருக்கும்ல, அந்த ராட்டினம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ஆளுகளை வந்து ஏற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏற்றும் பொழுதும் ஸ்டாப் பண்ணவே முடியலை அந்த ராட்டினத்தை, அப்படியே தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கான். அந்த ஸ்டாப் பண்ணால் தானே அடுத்த ஆளுங்களை வந்து ஏற்ற முடியும், ஏறி இருக்கக்கூடிய ஆட்களை வந்து இறக்க முடியும். அது வந்து ஸ்டாப் பண்ணாமே தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கவுமே அதுவுமே கொஞ்சம் பயமாயிடுச்சு. நல்ல வேளை அதுலேயுமே அவன் வந்து ஏறவே இல்லை, அந்த ராட்டினத்துலேயுமே ஏறுறதுக்காக லைனில் வந்து காத்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் வந்து வயரை வந்து பிடுங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ராட்டினம் வந்து ஸ்டாப் ஆணுச்சான். அவன் வீட்டில் வந்து சொல்லும் போதே எனக்கு உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ புல்லரிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு வந்து எது ஒன்றும் மனசில் வந்து நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலுமே மனசில் உதிச்சிருச்சு அப்படின்னா அது அப்படியே உண்மையாகவே நடந்துடும். அப்போ தான் நான் முருகர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றி முருகா, மனசில் தோணுனதான் அப்படியே நடந்துருச்சு, நல்ல வேளை என் பையனுக்கு எதுவுமே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி முருகான்னு சொல்லிட்டு என் பையனும் நல்லபடியாக வந்துட்டான். நான் வந்து டெய்லியுமே முருகருக்கு வந்து நான் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன், வேல்மாறல் மந்திரம் படிப்பேன். இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என்னால் ஒரு 10-15 நாளாக விளக்கேற்றி சாமி கும்பிடவே முடியலை. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு சளி பிடிச்சிருந்தது, ஃபீவராக இருந்தது, தொண்டை கட்டிக்கிருச்சு. அந்த டைம் திருவிழா துணியும் வேற தொடர்ந்து தச்சனால எனக்கு சுத்தமாக டைமும் கிடைக்கல, நான் விளக்கேற்றி சாமி கும்பிடவே இல்லை. அந்த வேல்மாறல் மந்திரத்தை ரெகுலராக நம்ம படிக்கிறனாலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். எது ஒன்று கெட்ட விஷயம் நடக்க போகுதோ அதிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றிடுவார். எல்லாமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக தான் நடக்கும், நெகட்டிவ் வந்து எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக நீங்களுமே வேல்மாறல் மந்திரம் படிங்க, படிக்க படிக்க உங்கள் வீட்டில் என்ன தான் கெட்ட விஷயங்கள் நடக்குதோ இல்லை கெட்ட சம்பவங்கள் நடக்குதோ இல்லை தீய சக்தி வருதோ எல்லாத்துலேயுமே நம்மளை வந்து கண்டிப்பாக காப்பாற்றும். கண்டிப்பாக நீங்கள் வேல்மாறல் மந்திரம் படிங்க, ரொம்பவே நல்லது. நான் ரெகுலராக வேல்மாறல் மந்திரம் படிக்கிறனால தான் பின்னாடி நடக்க போகிறது வந்து முன்கூட்டியே எனக்கு மனசில் வந்து உதிக்க வச்சு இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு, ரொம்பவே நல்லது. என்னோட மெத்தடு படி பார்த்திங்கன்னா முருகரை நான் வந்து டெய்லியுமே எப்படி வந்து என்னோட வீட்டில் வந்து நான் சாமி கும்பிடுவேன், சிம்பிளாக எளிமையான முறையில் கும்பிடுவேனா இல்லை எல்லாம் அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம்லாம் பண்ணி பண்ணுவேனாங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன். என்னோட இந்த விளாக்கை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு பதிவோடு பார்க்கலாம். தேங்க்யூ.